சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மாநில அரசு கணக்கெடுத்தால்தான் இங்குள்ள மக்களின் நிலை சரியாக தெரியவரும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முன்மொழிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். ஏன் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியாது என்பதற்கான விளக்கத்தையும் முதலமைச்சர் அளித்தார். பொதுவெளியில் சில தவறாக புரிந்து கொள்ளும்படி 2008ஆம் ஆண்டு புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் சட்டத்தின் கீழ் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ள இயலாது. சட்டப்படியாக நிலைக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்றால் அது ஒன்றிய சட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்ள வேண்டும். எனவேதான் இப்பணியை ஒன்றிய அரசு மேற்கொள்வதுதான் முறையாக இருக்கும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன்படி சட்டங்களை இயற்றினால் அதை நீதிமன்றம் ரத்து செய்ய வாய்ப்புள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஒன்றிய அரசு களப்பணியை மேற்கொள்ளும் போது கிடைக்கப்பெறும் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் மாநில அரசு எடுக்கும் முடிவுகளுக்கும் ஏற்றும் சட்டங்களுக்கும் தான் சட்ட ரீதியான பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். மாறாக அந்தந்த மாநில அரசுகள் ஒரு சர்வே என்ற பெயரில் புள்ளி விவரங்களை சேகரிப்பது, பின்னர் அதன் அடிப்படையில் சட்டங்களை ஏற்றுவது என்றால் அது பின்னொரு நாளில் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்படும் வாய்ப்புள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்புக்கான தனி தீர்மானத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சியினர் வரவேற்பு தெரிவித்தனர். சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே மேற்கொள்ள வேண்டும் என சட்டப்பேரவை பாஜக குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாமக எம்எல்ஏ அருள் ஆகியோர் வலியுறுத்தினர். இந்த தீர்மானத்தை மத்திய அரசு ஏற்க மறுக்கும் வாய்ப்பு உள்ளதால் தமிழ்நாடு அரசே புள்ளி விவரங்களை சேகரிக்கும் வகையில் தீர்மானத்தில் திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தினார். இதையடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தும் முதலமைச்சரின் தனி தீர்மானம் எந்த திருத்தமும் இன்றி சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருந்தும் வேண்டுமென்றே எடுக்க மறுப்பதாக குற்றம் சாட்டினார். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பீகார், ஒடிசாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு சாத்தியமாகும் போது தமிழ்நாட்டில் ஏன் முடியாது எனவும் அன்புமணி கேள்வி எழுப்பினார். அதான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி இந்த சர்வே பீகார் மாநிலத்தில் எடுத்திருக்கிறாங்க. அந்த சர்வேவை பீகார் உயர்நீதிமன்றம் தடை செய்யல, உச்சநீதிமன்றமும் தடை செய்யல. அப்போ அது பீகார் மாநில அரசு சர்வே எடுத்து அது செல்லும்னு சொல்லிட்டாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் நாங்களும் கேட்கிறோம். நீங்க எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில இருக்குன்னு தெரியறதுக்கு உங்க முதலமைச்சருக்கு ஆர்வம் இல்லையா? மத்திய அரசு நடத்தும் சாதிவாரி கணக்கெடுப்பில் எந்தெந்த சாதியில் எத்தனை பேர் இருக்கின்றனர் என்பது மட்டுமே தெரிய வரும் எனவும் அவர்களின் சமூக நிலை தெரிய வராது எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டார். இதனிடையே சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட குலசேகரன் ஆணையத்திற்கு திமுக அரசு நீட்டிப்பு வழங்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதற்கான காரணத்தை முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என கூறியுள்ளார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது 2011ஆம் ஆண்டில் எடுத்து வெளியிடப்படாத சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு அந்தந்த மாநில அரசுகளின் ஊரக வளர்ச்சித்துறை மூலம்தான் எடுக்கப்பட்டது என சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என தெரிவித்துள்ளார்.